ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் ஸ்டோரிஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்லாம் படத்தோடைய வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சீரீஸ் சுபராத்திரி. அந்த சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு வியர்டான ஃபேமிலி, அவங்களுடைய வியர்டான ஒரு சடங்குகள், ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு 2 எபிசோட், ரெண்டுமே வந்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெட்செட்டை போட்டு நம்ம உட்காந்து பார்க்கலாம். வாங்க, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அன்னி கதைகளோட லிங்க்கை எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மூவிக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து டைட்டில் கார்டே வந்து சுபராத்திரி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸ்டார்டிங்லே பயங்கரமாக வந்து அதிருது உதறுது அப்படின்ற மாதிரி வீடே வந்து அந்த ரூமே வந்து பதறுது. அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ஷாட் நடக்குது உள்ள. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்தா வந்து நடிகைக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ கட்டில் இருக்கிற பால் தட்டு எல்லாம் வந்து பறக்கிற அளவுக்கு வந்து வெறித்தனமாக வேலை செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 2 பேரும் பண்ணல, நடிகை மட்டும் தனியாக பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நடிகைக்கு வெறித்தனமான ஒரு அடங்காத ஆசைகள்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அதிகம். ஸோ அந்த வெறி வந்து நடிகைக்கு எப்போவுமே அதிகம். கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமாகி புருஷன் இன்னும் உள்ளே வரல. யூஸ்வலாக வந்து புருஷன் வெயிட் பண்ணுவான், பொண்டாட்டி வந்து பால் சம்போட உள்ள வரும். இங்கேருந்து பால் எடுத்துகிட்டு வந்து பொண்டாட்டி வந்து உட்காந்தாச்சு, புருஷன் வரல. ஏன்னா ஷை டைப்பு. அந்த புருஷன் வர்ற கேப் வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணோம், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஷாட்டை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து விரல் வித்தைகளில் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி எல்லா வேலையை முடிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துடுறாங்க. நம்ம படத்தோடைய ஹீரோ உள்ள வராப்பில் நடுங்கி ஒரு மாதிரி வெக்கமாக கூச்சப்பட்டுட்டே வந்து உள்ள வராப்பில். ஸோ அப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீ ரொம்ப அழகாக இருந்த, உன்னை பார்த்ததுமே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அதனால் பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே அழகாக இருந்த, உன்னை வந்து எப்படா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்டே இருந்துச்சு. ஸோ எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசும் வந்து நீ கொடுக்க போகிற அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லாவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நடிகைக்கு அந்த தோணுது, எப்படா இவன் பண்ணுவான், எப்படா பாய்வான் செய்வான். இப்போ தான் ஒரு தடவை வந்து விரல் வித்தை பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து நடிகைக்கு உடனே இன்னொரு உலக்க தேவைப்படுது. ஸோ அந்த வெறி அடக்கிறதுக்கு. ஸோ எப்படா பாய்வான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இவன் வந்து பேசிகிட்டே இருக்கான். ஸோ அந்த உன் நகையெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஸோ நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பொதுவாக சும்மா பேசுகிற மாதிரி வந்து டைம் பேசுகிற மாதிரி ஓட்டிகிட்ருக்கிறான். எடுத்தடவுடனே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஒரு 4 விஷயம் வந்து பேசுவோம். எங்கே படித்த, எங்கே வேலைக்கு போனேன், இந்த கல்யாணத்தில் வந்து உனக்கு நீ பிடிச்சதானே கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரமாக நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கையை வந்து டச் பண்ணுறான். ஸோ லைட் ஆஃப் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூச்சப்படுறான். ஸோ ஏன் கூச்சப்படுறீங்க, நான் உன் பொண்டாட்டி தானே, வாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பேசிகிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே வந்து அந்த நைட்டு பெருசாக எதுவும் நடக்கலை, நான் தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லி நடிகை ஏறி பண்ணுறான். இருந்தாலும் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. மறுநாள் வந்து எடுத்த உடனே வந்து பூஜை பண்ணுறான். இவனும் வந்து ஃபோனில் வந்து குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் நடிகை வந்து குளிக்க போயிட்டாங்க. குளிக்க போகும்போது நான் டவலை எடுக்க மறந்துட்டேன், அந்த டவலை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த ஷாட்டுக்கு பிளான் பண்ணுறான் நம்ம நடிகை. இவனை வந்து டவல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டியா, சரி இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவனை வந்து டவல் எடுத்து கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்கிறான். ஸோ அப்படி போகும்போது தான் வந்து நடிகை வந்து பிளான் பண்ணுறான், எப்படியாச்சும் வந்து நேற்று நைட்டு தான் வந்து சரியான ஷாட்டு பண்ண முடியல, இந்த வாட்டி காலையிலேயே வந்து விடிய விடிய வந்து உரிச்ச கோழியாக வெளிச்சத்தில் பார்த்தா இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று தோணும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் பண்ணுறான். ஸோ இவனை வந்து டவல் எடுத்து கொடுக்க வந்து போடுறான். ஸோ என்ன நீ இப்படி நிற்கிற, இப்படின்னா எப்படி உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பொண்டாட்டி தானே, ஏன் கூச்சப்படுறீங்க, டவல் எடுத்து கொடுத்துட்டு வாங்க, ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் உள்ளெல்லாம் வர மாட்டேன், அம்மா இருக்கிறாங்க, ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, அட வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறான். உள்ளே எடுத்துகிட்டு போன உடனே வந்து பிறந்த மேனியாக நம்ம ஹீரோயின் நிற்கிறான். ஹீரோயின் இந்த சீனே வந்து செம்மையாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா நடிகை கரெக்டாக சூப்பராக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம அழகான ஒரு ஆளை தான் வந்து போட்டிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இப்படி இழுத்து போட்ட உடனே வந்து உள்ளே போய் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நடிகை வந்து என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ வெளியே வந்து மாமியார் கூப்பிட்றா, டேய் எங்கடா இருக்க, ஆளே காணோம், ரொம்ப நேரமாச்சு, உன்னை தேடிட்டே இருக்கிறேன், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கத்தினே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இவங்க 2 பேருமே வந்து ஷவரை திருப்பி விட்டுட்டு நடிகை என்னென்னமோ வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறான். ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை அம்மா தேடுவாங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது, பட்ட பகலாக இருக்குது, நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டா வெளியே. ஸோ அப்படி கட் பண்ணால் வந்து அடுத்த ஷாட்டே வந்து இவன் வேலை செய்கிற இடத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரா நம்ம ஹீரோயின். ஸோ இவன் தான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஓகேங்களா. 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தான் வந்து இந்த பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாடுறா உன் பொண்டாட்டி வரா, கொடுத்து வச்சோண்டா, நீ கல்யாணம் ஆன நாளே வந்து சாப்பாடோடெல்லாம் வராங்க,
நீ இந்த காலத்துலலாம் யாரா வந்து பொண்டாட்டிகள்லாம் கொடுத்து விட்றா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இவன் வந்து தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு உள்ளே வரான். ஏன் நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வர? வழக்கமாக வந்து என் அம்மா தானே எடுத்துகிட்டு வரான், அவங்களே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கல்ல, நீ ஏன் எடுத்துகிட்டு வந்த? ஏன் இது இவ்வளோ நாள் அம்மா பண்ணாங்கல்ல, இதுக்கப்புறம் இவன் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நான் தான் கொண்டு வருவேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லை, நீ எதுக்கு அலைச்சலாக திரியிற அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏங்க இவ்வளோ பதட்டமாக பேசுகிறான் அவன், கல்யாணம் தான் ஆயிடுச்சு இல்லை, ஏன் ஒரு பொண்ணுக்கிட்ட இன்னுமே பதட்டமாக பேசுகிற? தெளிவாக பேசுகிறான், அவன் பொண்டாட்டி தானே, உரிமையாக பேசு, நல்லா அன்பாக பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறான். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து உங்ககிட்ட சரியாக பேசலை, நானும் கூட இருந்து பார்த்துருந்தேன், அந்த எதுவுமே ஒழுங்காக பேசலை, கூச்சப்பட்டுட்டே உட்காந்துருந்தான். சரி கல்யாணம் தான் ஆகிடுச்சு எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா நேற்று நைட்டும் வந்து ஏதாச்சும் பண்ணானா இல்லையா? ஏன் இவ்வளோ கூச்சப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்குறான்? ஏதாச்சும் வீட்லேயும் இப்படி தான் இருக்கானா, இல்லை இங்கே மட்டும்தான் இப்படி பேசுகிறானே என் முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது, எங்கே வீட்லேயும் அப்படி தான் இருக்கார், காலையில் விடிஞ்சாவும் அப்படி தான் இருக்கார், நைட்டும் அப்படி தான் இருக்கார், இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அப்படி தான் இருக்கார், என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே. சரி நான் பேசி ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ரொம்ப ஓட்டாதீங்க, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், நார்மலாக தான் இருக்கிறேன், கொஞ்சம் டைம் தேவைப்படுது அவ்வளோதான், அதுக்கு வந்து ரொம்ப ஓட்டாதீங்க, சரி நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சூசகமாக வந்து சொல்கிறான். இவனை வந்து சரிப்பா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஷட்டரை சாத்திட்டு கிளம்புறான். போகும்போது பண்ணுறா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். டேய் என்னடா பண்ணுறது, பட்ட பகலில் கதவு சாத்திட்டு போகிற, வியாபாரம் நடக்கிற இடம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் ஷட்டரை சாத்திட்டு கிளம்பிட்டான். உன் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற ஆர்வம் கூட உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். என்ன ஆர்வம்? இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, அதாவது ஃபேண்டஸியாக வந்து கடையில் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றது உங்கள் ஃப்ரெண்டுக்கே புரிஞ்சிருச்சு, ஏன் உங்கள் மரமண்டிக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் வந்து நம்ம எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே கரெக்டாக பார்க்குறா. இவன் வந்து கூச்சப்பட்டுக்கிட்டே வேணாம் பட்ட பகலாக இருக்குது, தயவு செஞ்சு வேணாம் இங்கேருந்து போயிரு அப்படின்னு யாரையோ விரட்டுற மாதிரி வந்து விரட்டுறான். ஹீரோயின் வந்து சிரிக்கிறான். ஏன்னா இவ்வளோ இதுவாக இருக்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்கிறான். ஸோ இப்படியே பேசிகிட்டு இந்த வேலைக்கு ஆகாது, அடுத்த கட்டத்துக்கு போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நடிகை நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அன்றைக்கி எதுவுமே நடக்கலை. முதல்ல கிளம்பு ஆள் வர நேரம் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்குறா, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கிறா, நேற்று நைட் என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு இதான் ஆச்சுன்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து பயங்கரமாக முடிஞ்சா வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லி நைட்டில் பேசிகிட்டு இருந்தா. அப்படியே கட் பண்ணால் வந்து இருட்டில் நம்ம ஹீரோ ஒரு மெழுகுவத்தி எடுத்துகிட்டு வந்து மெதுவாக உள்ளே வரான். லைட்டை போட்டால் கூட ஹீரோயின் எந்திரிச்சு வந்து என் தாலியாக இருப்பா, என்னை பண்ணு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு மெழுகுவத்தி எடுத்து மெதுவாக உள்ளே வரான். ஸோ உள்ளே வந்துட்டு பக்கத்தில் நடிகை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து உசுப்பேத்துறான். வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பேச்சே இல்லை, வெறும் ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ அந்த சீனே வந்து வெறித்தனமாக இருக்கும். கைகளை போட்டு அந்த கண்ணா வினான்னு போட்டு முரட்டத்தனமாக இது பண்ணுறது, கடிக்கிறதுன்னு செய்து எந்த இடத்துலையும் வந்து வெறித்தனமாக பண்ணிட்டான். நடிகைக்கு ஒரே சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ண விடியுது. வீட்டில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா, சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் புருஷன்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறா, ஏங்க நேற்று நைட்டு செம்மையாக பண்ணீங்க, காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் கடைக்கு போயிட்டீங்க, நேற்று நைட்டு சூப்பராக இருந்துச்சு, இல்லை வாங்கலை மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னா வந்து பண்ணலாம், நான்லாம் வரல வை அப்படின்னா. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் கீழே வந்துட்டேன் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறான். இவன் பதறி அடித்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கரமான ஒரு மூடில் வந்து சூப்பரான அரைகுறை ட்ரெஸ்ஸில் உட்காந்து நிற்கிறான். ஸோ அந்த நடிகையே சூப்பராக இருப்பான். சரி இதை பார்த்த உடனே என்ன விழுந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன், முதல்ல கூப்பிட்டேன், என்ன எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியும், அதுக்கப்புறம் விழுந்துட்டேன்னு சொன்னீங்க, பதறி அடிச்சுட்டு வந்தால் இப்படி வந்து நிற்கிற. ஆமாம் நேற்று நைட்டு எப்படி பண்ணீங்க, எனக்கு அது இன்னும் வேணும், பகலில் வேணும், ஆற பொறுமையாக வேணும், எனக்கு வந்து பார்த்துக்கிட்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பிளானை போட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறான். ஸோ இது வந்து பகலாக இருக்குது வேணாம் ஐயோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது, ஏங்க இப்படி கூச்சப்படுறீங்க, பொண்டாட்டி தானே ஆசைத்தீர எடுத்துக்கங்களேன், எனக்கே வேணும்னு சொல்லி நான் அலைய வேண்டியதாக இருக்குது. யூஸ்வலாக பொண்டாட்டி மேலே புருஷங்க தான் சுற்றினே இருப்பானுங்க, நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறான். இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி இவனும் வந்து போயிட்டுருக்கிறான். இது வியாபார நேரம், இந்த மாதிரிலாம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு நடிகை வந்து அரைகுறை ஆடையில் வந்து நிற்கும்போது கூட இவன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்புறான். என்ன இந்த ஆள் நைட்டு ஒரு மாதிரி இருக்கான், பகல் ஒரு மாதிரி இருக்கான், நேற்று நைட்டு சூப்பராக தானே பண்ணான், அதுவும் வந்து இருக்கிறதுலே இது வரைக்கும் பண்ணாத மாதிரி சூப்பராக பண்ணானே, ரொம்ப நேரம் வேறு பண்ணான், பகலில் அப்படியே வேறு மாதிரி இருக்கானே, இவனுக்குள்ளே என்ன தான் ஆச்சு, என்ன தான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறான். ஸோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது கட் பண்ண அடுத்த வாட்டி போய் மாமியார்கிட்ட போய் கேட்குறான், ஏங்க உங்கள் பிள்ளைய பற்றி ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்ட போய் நின்றுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே பேசுகிறாங்க. உங்கள் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறாரு, எனக்கு வந்து ஏதோ தப்பாக தெரியுது,
காலையில் ஒரு மாதிரி இருக்கிறாரு, நைட்டு ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஸோ நைட் என்னமோ நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நல்லா தான் செஞ்சார். ஆனால் வந்து பகலில் அப்படியே வந்து வேறு மாதிரி இருக்கிறாரு. கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்கிறாரு. ஆசையாக பேசினா கூட தட்டி தட்டி விட்றாரு. என்ன பிரச்சனைன்னு தெரில உங்கள் மகனுக்கு, ஏன் இப்படி இருக்காரு, எப்போவுமே இப்படி தானா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது மாமியாக்காரி சொல்கிறா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லதாம்மா இருந்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படியே ஆளே மாறிட்டான், டோட்டலாக மாறிட்டானே, என்கிட்ட கூட சரியாக பேசுறதில்லம்மா, என்ன பிரச்சனைன்னு தெரில, நைட்டில் இஷ்டத்துக்கு கண்ட நேரத்தில் போயிட்டு வரான்ல கடைக்கு, அதில் ஏதாவது காற்று கருப்பு எதாவது அடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லி மாமியாக்காரி சொல்கிறான். எது காற்று கருப்பா, இப்போ என்ன அத்தை பண்ணுறது, ஏதாவது பெரிய பிரச்சனையிட போகுது, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கோயிலில் போய் ஏதாச்சும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாமா, பூஜை பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி மாமியாக்காரியும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் தாயத்தை மந்திரிச்சு ஒரு தாயத்தை வாங்கிட்டு வரேன், அவன் கையில் கட்டி விடு, எந்த பிரச்சனையும் இருக்காது, உன்னையே சுற்றி வர்ற மாதிரி வந்து இன்னொரு தாயத்தையும் கட்டி விட்றேன், 2 பேரும் நல்லா இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சாமியாரை கூப்பிட்டு ஒரு பூஜையை போடுறாங்க. அவனும் வந்து போலி சாமியார் அப்படின்றத பார்த்தாலே தெரியும். அவன் ஒரு தாயத்தை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 500 வாங்கிட்டு போயிடறான். ஸோ அதுக்கப்புறம் மாமியாக்காரி இந்த கயத்தை கட்டி விடுன்னு சொல்லிட்டு போயிட்ட உடனே வந்து இவன் அதெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். ஏங்க நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் இந்த கயிறை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கையை வலுக்கட்டாயமாக வந்து இழுத்து கட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ கிளம்புன உடனே இவனோட ஃப்ரெண்டும் வந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது என்னடா உன் பிரச்சனை, நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்த, நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, பொண்டாட்டி கூட அப்படி இப்படின்னு பேசி பழகு, எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போ, நல்லா தாண்டா பண்ணு, ஏன் இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி உமனா மூஞ்சி மாதிரி இருக்க, கல்யாணமே உனக்கு 1 வாரம் தாண்டா ஆகுது, என்ன தாண்டா உன் பிரச்சனை, நல்லா பேசுகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே வந்து கட் பண்ணால் வந்து வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி நைட் ஆகுது. ஸோ நைட் ஆகுது, இவனும் வந்து உள்ளே வந்துட்டான். ஸோ உள்ளே வந்த உடனே வந்து வேலை பயங்கரமாக நடக்குது. ஸோ இந்த சீனே வந்து இந்த ஷாட்டே வெறித்தனமான ஒரு ஷாட்டாக இருக்கும். ஏன்னா இது நடக்கிறது கிச்சனில். ஸோ நைட்லாம் அமுத்தி விட்டுட்டு நேராக கிச்சனில் போயிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே திரும்ப நிற்க வச்சு குனியை வச்சு ஒரே ஏற்று தான். ஸோ அந்த மாதிரி ஏற்றுன்னு ஏற்றுறான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக வந்து வித்தியாசமாக பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஷாட்டே வந்து எங்கே நடக்குது, கிச்சனில் நடக்குது, பெட்ரூமில் நடக்கிறத விட கிச்சனில் ஃபேண்டஸியாக வந்து பண்ணுறான். என்ன இன்றைக்கி ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கீங்க, கயிறு வேலை செய்யுது போலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லி அவன் அந்த அஸ்கி வாய்ஸில் ஒரு மாதிரி, அதாவது வாய்ஸே தெரியாத அளவுக்கு வந்து பேசுகிற மாதிரி பேசி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்படியே அடுத்த கட் பண்ணால் அடுத்த வந்து வருது, இவன் வந்து சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணிவிட்டு அந்த ஒரு பொடியை எடுத்து போட்டு அந்த இதில் பாலில் கொடுக்குறான், இன்னும் வந்து சக்தி அதிகமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கையில் அப்போ தான் வந்து அவள் கட்டின ஒரு கயிறு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த கயிறு நம்ம நேற்று பகல் தானே கட்டினோம், ஆனால் நைட்டு பண்ணும்போது அவன் கையில் கயிறு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அப்போ தான் தாட் வருது, இந்த மாதிரி பண்ணால் ஏன் இப்படி நைட்டு கயிறு கட்டிட்டானா, அதனால தான் அவனால் நல்லா பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறான். உடனே மாமியாக்காரி சொன்னது வந்து ஞாபகத்துக்கு வருது, இந்த பொடியை எடுத்துன்னு வந்து பாலில் போட்டு கொடு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவான், அவன் கூடயே இருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு அதே தாட்டே ஓடிட்டுருக்குது. ஸோ என்ன தான் வந்து யோசி இருந்தாலும் அவன் கையில் வந்து கயிறு தான் இருந்துச்சே, ஏன் அது இல்லை அப்படின்னு அந்த தாட்டே வந்து ஓடிட்டுருக்குது அவங்களுக்கு மனசுக்குள்ளே. ஐயோ இது யார்கிட்டயாச்சும் சொல்லியே அவனுமே, எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வேறு யாராவது வந்து பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வக்கீல போட்டான். இதை வந்து இவங்ககிட்ட சொல்லும்போது, ஏம்மா அவன் தாம்மா கழட்டி வச்சுருப்பான், பண்ணும்போது வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி கழட்டி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம மருமக வந்து மாமியார்கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாமியாக்காரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, அந்த சின்ன விஷயத்தை வந்து பெருசாகிட்டு இருக்கிற நீ, அது ஒன்றும் இல்லை, நீ வந்து அந்த பாலில் நான் எப்போவுமே சொல்கிறேன்ல அந்த மருந்தை போட்டு கொடு, இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவான். ஸோ இதான் வந்து பூஜை சாமான் ஐயர் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனார். இதை வந்து நீ உன்னோட ரூமில் தலைமாட்டில் வச்சுக்க, எந்த காற்று கருப்பும் உனக்கு அண்டாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்து அனுப்புகிறான். இவ்வளோ வந்து ரூமில் வச்சுக்கிட்டு அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிறான். ஸோ இதே மாதிரி அந்த நைட்டும் வருது, மறுபடியும் வந்து பண்ணுறதுக்கு உள்ளே மெதுவாக வரான். ஸோ உள்ளே வரும்போதே வந்து எந்த சத்தமும் போடாமல் வரான். ஸோ உடனே வந்து நடிகை அந்த ஹீரோயின் வந்து யாரா நீங்கள் நான் பார்த்தே அவனை ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு அப்படியே லைட் அடிக்கிறான். லைட் அடித்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு, யார், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, கடையில் வேலை பார்த்தான்ல அவனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கிறான். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லி 2 பேரும் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியாது, எந்திரிக்காது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து எவ்ரிடே நைட்டு வந்து நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருப்பான். ஏதாச்சும் பேசணுன்னா இவன் பேசுவான், வாய்ஸ் மட்டும் இவன் கொடுப்பான். அமைதியாக ரெடி நல்லா பண்ணுறேன் அப்படி இப்படின்றது
இவன் வாய்ஸ் கொடுப்பான், பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ரெண்டு பண்ணுவான். ஸோ இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வேர்டான ஒரு சம்பவம். ஏன்னா இவனுக்கு எந்திரிக்காது. இதை வந்து இவனும் இவனோட அம்மாவும் சேர்ந்தே வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து முடியாதவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது, வாரிசு வேணுமே, அதுக்காக ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு வேர்டான ஒரு சம்பவமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இதோடு முடியுது. இந்த நடிகை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற அடுத்து. ஸோ இதோட இந்த கதை முடியுது. எப்படி இருந்துச்சு?